இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இவ்ளோ லேட்டா வரீங்க? அது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சீதா. நீங்க என்னமோ அவன் லேட்டா வந்துட்டா ஒழுங்கா பொறுப்பா வேலை செய்ய மாட்டேங்கிறான்னு சொன்னீங்க. நீங்களே இப்படி லேட்டா வரீங்க. சரி விடு சீதா, எப்பயாச்சும் ஒரு தரம் லேட் ஆகுறது இதெல்லாம் நடக்கிறது தானே. லேட் ஆனதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இலக்கட்டு வாங்க போனீங்கல்ல, இலக்கட்டு எங்க? என்ன இலக்கட்டு? என்னது என்ன இலக்கட்டா? அத வாங்குறேன்னு சொல்லி தானே நீங்க கிளம்பி போனீங்க. இப்ப வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்க. அதுக்கு தானே அவனையும் சேர்த்து கூட்டு போனீங்க. ஆமால. இப்ப வாங்குனீங்களா இல்லையா? வாங்கின. முதல்ல ரவி வாங்கினா, அதுக்கப்புறம் நான் அதை திருப்பி கொடுத்துட்டேன். ஏன்? அதை கிழிச்சு தொங்க விட்டாச்சு. இலக்கட்டையா? ஏன்? இல்ல இல்ல இல்ல, இலையெல்லாம் கிழிஞ்சிருந்தது, அதான் அதை திருப்பி கொடுத்துட்டோம். ஓ, அப்ப மொத்தத்துல இலை வாங்கல. இப்ப ஒரு கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்றது? விடு சீதா. இந்த பாரு, இங்க மடப்பள்ளியில பாக்கு மட்டை இருக்கு, அதை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விடு விடு. இதுக்கு நீங்க பேசாம இலையே வாங்க போகாம இங்கேயே இருந்திருக்கலாம். என்ன பார்த்துட்டே இருக்க சீதா? டேய் தகப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நாம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆ? ஆ. ஏதோ என்ன மாதிரி தைரியசாலியா இருந்தா திருப்பி அடிச்சுட்டு வந்திருப்பான். பாவம், அவனே புள்ள போச்சு. அவனை பார்த்து சிரிக்கலாமா? வீட்ல சொன்ன பேச்சு கேட்கலனா தோ இப்படிதான் ஊருக்குள்ள அடி வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். அம்மா போமா, போய் காயத்துக்கு ஏதாவது மருந்து எடுத்து வந்து போடு. அண்ணே, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. சும்மா இருடா. என்னதான் சண்டையா இருந்தாலும் இதெல்லாம் செய்யாம இருப்பாங்களா? பாரு, எடுத்துட்டு வருவா. என்னடா இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? சொல்றா, யாரா? ஏய், இந்த போனை தூக்கி முதல்ல உள்ள போடு. சும்மா அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. என்னவன் இப்படி அடி வாங்கிட்டு நிக்கிறான்? திரும்புங்க. வாங்கப்பா. தொடாத தொடாத. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. மாமா, மாமா, என்னாச்சு மாமா? தொடாதீங்க பாப்ல. என்னதான் ஆச்சுன்னு சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, வண்டியில இருந்து வழுக்கி விழுந்துட்டப்பா. என்ன மாமா, அவன் பைக்ல போய் கீழே விழுந்தான்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீங்க கார்ல போறவராச்சே, நீங்க எப்படி வலிக்க விட முடியும்? கார் ஸ்பீடா அப்படியே கட்டடிக்கும் போது மாமா ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. அதான் தவறி பொதுக்கடின்னு அப்படியே வெளியே விழுந்துட்டாரு போல இருக்கு. இல்ல மாமா? எப்படிப்பா கார்ல இருந்து விழுந்தீங்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்லம்மா. வண்டியில இருந்து இறங்கும் போது அந்த டிரைவர் பையன் நான் இறங்குறத பார்க்காம வண்டி எடுத்துட்டா. அதான் தடுக்கி கீழே விழுந்துட்டேம்மா. இல்ல, வண்டில இருந்து விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. யாரோ முக்கு சந்துல வச்சு நல்ல வாய் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருமா. ஐயோ, என்ன பண்றது, என் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அம்மா, இந்த டிஞ்சரை உங்க அப்பாவுக்கு போட்டு விடுமா? போட்டுடுமா? வலிக்குது. பஞ்சி பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. ரொம்ப அடி வாங்கி இருப்பாரு போலயே. போனே எடுக்கலையே, சண்டையா இருக்குமோ? இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்தி விடுவோம்.
தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். अब जिस ग्राहक को वो दूसरे आदमी तो कनेक्शन में है. మీరు కాల్ చేసిన వారు ఇంకొకరు కస్టమర్ తో మాట్లాడుతా ఉంది. సొల్లాలడిచ్చ సుందరి మనం சுட்டு விட்ட கோலம் என்னடி. ஏய் ஐயோ நான் ஒன்னும் சொல்லலப்பா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே கேள்வி? ஐயோ எனக்கு எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? என்ன ஒண்ணு மேளதாளத்தோட பட்டாசு வெடிச்சு கொண்டாட முடியலையேன்னு ஒரு சின்ன வருத்தம், அவ்வளவுதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பெத்தவங்களை எதிர்த்துக்கிட்டு போய் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. போய் நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். என்னமோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றதுனால எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? பெத்தவங்க முன்னாடியும் மத்தவங்க முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்டுறது ஒண்ணுதான் பேசுறவங்க வாயை அடைக்கிறதுக்கான ஒரே வழி. அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. மா சி, பேசாத. எப்ப பாரு எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட்டு இப்ப பாரு எங்க வந்து நிக்கிறேன்னு. ஒரு பொண்ணுனா கொஞ்சமாவது நிதானம் வேண்டாமா? அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது அந்த பொறுமை வர வேண்டாமா? அந்த குடும்பம் ஒண்ணும் காசு பணம் இதெல்லாம் இருக்கப்பட்டவங்களா? அதெல்லாம் இல்லைனாலும் உன்னை ராணி மாதிரி உள்ளங்கையில வச்சு தாங்கினவங்க இல்ல? அவங்களுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? மாமா வாமா மலரே, வா வா. சின்ன யார் வந்திருக்கான்னு பாரு. வா வாமா வாமா வா வா. என்னயா உள்ள வாமா வா. என்னயா கத்தினுக்குற? யாருன்னு பாரு. அட மலர் கண்ணு, அத்தை. வா 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 வா. டேய் பாண்டி, சீக்கிரம் வாடா. கம்னாட்டி யார் வந்துக்கறாங்கன்னு பாரு பாரு. வா. அத்தை பாருங்க அத்தை, அவன் இன்னும் என் மேல கோச்சிட்டு இருக்கான். அவன் கிடக்குறான் உடுக்கண்ணு. ஏய், வீட்டுக்கு வந்துக்கிற புள்ளைய வான்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட மாட்டியா? இந்த பாரு, கூப்பிட போறியா இல்ல கட்டை எடுத்து போலக்கவா? மா கூப்பிடுறான்ற. வா. டேய், இப்ப எதுக்குடா செவுத்த பார்த்து கூப்பிடுற? நீ பேச வேண்டிய ஆளு அங்க இருக்காடா. உள்ள வா.